பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனரான நான் இனி தலைவராகவே தொடரப் போகிறேன் அப்படிங்கிறதிலையும் குறிப்பிட்டிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இந்த திடீர் அறிவிப்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மத்தியில். அதே சமயம் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், ஏன் அன்புமணி அவர்கள் தொடர்ந்து தலைவராக செயல்பட்டு வந்தார் சிறப்பா? அப்படி இருக்கும்போது அவரை செயல் தலைவராக போட்டுட்டு அந்த தலைவர் பதவியை இவர் வச்சுக்கணும், என்னதான் நடக்குது உள்ள? 22 தானே 2022 தானே அவர் தலைவர் பொறுப்பே கொடுக்குறாங்க. கோகா மணிக்கிட்ட இருந்து பிடிங்கி கொடுக்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுங்கள பாசமிகு மகன் கட்சி அப்படிதான் பொதுவாக இல்லை சார். 2022 இதுக்கு முன்னாடியும் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், எம்பியாக இருந்திருக்காரு, அமைச்சராக இருந்திருக்கிறாரு. கட்சிக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார், நிறுவனர்னு ஒருத்தர் இருந்தாலே போதும். நிறுவனர் கம் தலைவராக தான் இருந்தார் அன்புமணி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளெல்லாம் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அன்புமணி தலைவராகவே காட்டாது. நீங்கள் எடுத்து பாருங்கள் வேணா, நிறுவனர் தலைவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தான் இருக்கும். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்கே வரவே இல்லை. இன்னும் 2022 தான் அன்புமணிக்கு சார்ஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன சிக்கல்னு கேட்டால் நாம் சொல்கிறோம், நமக்கு இந்த யூடியூப்பில் சில ஃப்ரீடம் இருக்குது நம்ம பேசுகிறதுக்கு. பாவம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவெலாம் பார்க்குறோம், பரிதாபமாக இருக்குது அவங்க நிலமை. ஒரு 6 பேரை கூட்டு வச்சு பேசுகிறாங்க. யாராவது ஒருத்தர் உண்மையை பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை, பொய் பேசுகிறாங்கன்னு நான் சொல்ல. ஆனால் அடிப்படையான காரணங்கள்லாம் விட்டுட்டு அவங்க மேம்போக்காக பேசுகிறாங்க. இதில் ஆங்கர்கள் பாடு பரிதாபமாக இருக்குது. நான் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் நான் பார்க்குறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் விவாதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஒரு விஷயத்த மறைச்சிடுறாங்க. எல்லாரும் விவாதிக்கிறதுக்கு 2 விஷயம் விவாதிக்கிறாங்க குகன். ஒன்று என்னென்னா மீடியாக்கள் மட்டுமே இல்லை, பரவலாக இருக்குன்னா. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன அடிப்படை காரணம் தெரியுங்களேன், பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறது ஐயாவுக்கு விருப்பம் இல்லை. எந்த ஐயாவுக்கு? பெரிய ஐயாவுக்கு விருப்பம் இல்லை. சின்ன ஐயா பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறோன்னு நினைக்கிறாரு, அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர். இன்னொரு டீம் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க அதுக்கு அடிப்படை காரணம் இது சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு என்ன பிஜேபி கூடனா கூட்டணி போகக்கூடாத காரணம் கேட்டால், சமூக நீதி சமத்துவத்தெல்லாம் முன்னிறுத்தி தொடங்கின கட்சி இது, எப்படிங்க வலதுசாரிகளோட இவங்க கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னா சில பேர் உருட்டுறதையும் நான் பார்க்குறேன். இன்னும் உருட்டுறாங்கல்ல சொல்கிறத பார்க்குறேன். இன்னொரு சில பேர் என்ன கேட்டால் அரசியல் விமர்சன புலிகள் நான் பார்க்குறேன். என்னென்னு கேட்டால், அவங்க அடிப்படை காரணமே என்னென்னு கேட்டால், அவங்க குடும்ப கட்சி ஆகிட்டு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பல சிக்கல்கள் இருக்குது. மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, மருமகளுக்கும் மாமனாருக்கும் சண்டை, மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா குடும்பம் இருக்கிற பெண்கள்கிட்டலாம் ஒரே பரவலாயிடுச்சு. முகுந்தனை கொண்டு வராங்க. முகுந்தன் யாருன்னு கேட்டால் அவருடைய மூத்த மகளுடைய மகன். அவர் இப்படி பரவலாக குடும்ப பிரச்சனை தான் அன்புமணியை அவருடைய தலைவர் பதவி அவர் ரிமூவ் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. சார் ரைட், இந்த ரெண்டுமே கூட காரணமாக இருக்கட்டுமே, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இன்றைக்கி முதல்ல இதை எடுத்துப்போம். இந்த சமத்துவம், சமூக நீதி, சமத்துவம் ஏற்கனவே இவங்க 2014 கூட்டணிக்கு போயிட்டு தானே இருக்கிறாங்க. என்னைக்கு கலைஞர் வாஜ்பாயோட கூட்டணிக்கு வச்சாரோ, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி அப்படின்னு சொன்னார்னா, அதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், முதலமைச்சர் அதாவது கலைஞரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராரு, ரைட் பர்சன் இந்த ராங் பார்ட்டி என்ன சொல்ல வராரு கேட்டால், டைரெக்டாக இப்படி சொல்லிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. என்னென்னு கேட்டிங்கன்னா, பிஜேபியோட கூட்டணி இல்லைப்பா, வாஜ்பாய் நல்ல மனுஷன், அவரோட கூட்டணி வச்சுக்கிறோம். அதுதான் அர்த்தம், பொருள் அதுதான். எங்களுக்கு பிஜேபியோட கூட்டணி கிடையாது, ஆனால் நாங்கள் வாஜ்பாயோட கூட்டணி வச்சுக்கிறோம், அதுதான் அர்த்தம். சரிங்களா, பொருள். அதே ரூட்டை தான் இவங்க எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பிறகு கேட்டால் காங்கிரஸ் ஆட்சியில் காங்கிரஸ் அரசு தான் ஒரு அமைச்சர் பதவி வாங்கினார், சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியெலாம் வாங்கினார், இதெல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒருபோதும் கேட்டால் அங்கே எனக்கு தெரிஞ்சு வாஜ்பாய் மாதிரி ஒரு ரைட் பர்சன் அங்கே இல்லை. அப்போ இவங்க கேட்டால் 2014 நீங்கள் இவங்க கூட்டணிக்கு போயிட்டுருக்குறாங்க. அங்கே இருக்கிறது யாருன்னு கேட்டால், மோடி இருக்கிறாரு, வாஜ்பாய் இருக்கிறாங்க. 2 பேரும் யாருன்றதை நான் சொல்கிறத விடன்னு கேட்டால், அண்ணன் ராதாரவி பேசுறது இருக்குது, நீங்கள் ஒன்றா அதை எடுத்து ரெஃபரன்ஸுக்காக பார்த்துங்க. சரிங்களா? அப்போது அங்கே ரைட் பர்சன் இல்லை. அவங்க ராங் பர்சனானு எனக்கு தெரியாது, பட் ரைட் பர்சன் இல்லை. வாஜ்பாயே ஒரு ரைட் பர்சன் இல்லை.
அப்போ அங்கே வந்து டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வந்து கை கொடுக்குறாங்க. அவங்க இந்தியா கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இவங்க வந்து கேட்டிங்கன்னா வந்து மோடியோடவும் பிஜேபி அமித்ஷாவோட உங்கள் கூட்டணிக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன சிக்கல்னா இதெல்லாம் தெரிஞ்சு தானே போனாங்க 2014. அப்போ இந்த வாதம் எப்படி சரியாக இருக்கும்? என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க சமூக நீதிக்காக சமத்துவம் கருதி தான் இவங்க வந்து கட்சியோட அடிப்படை கொள்கை, அதில் போய் இவர் கூட்டணி வைக்கிறது இவர் விருப்பம் இல்லை, மைனாரிட்டி ஓட்டெல்லாம் வந்து இழக்க நேரிடுது அப்படின்னு வந்து சொல்கிறார். 2014 இல்லை, எனக்கு தெரிஞ்சு கேட்டால் 2010 வந்து 9 வந்து ஒரு சரிவை நோக்கி தான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போயிட்டுருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அண்ணன் திருமாவும் விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இணைஞ்சு இருந்த போது இருந்த அந்த வலிமை வந்து அவங்க பிரிஞ்ச பிறகு அந்த வலிமை போயிடுச்சு. அதுக்கு பிறகு இவர் எடுத்த ஸ்டாண்ட் வந்து ஐயாவுடைய அனைத்து ஆயுதங்களும் வந்து பயனற்று போச்சு. தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்த போது ஒட்டுமொத்தமாக வந்து தலித் அல்லாத எல்லா கட்சியும் இவருக்கு பின்னாடி அணிவகுத்தணும்னு நினச்சாரு. அது நடக்கவே இல்லை. அவங்க டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எப்படி வந்து தலித்து கிட்ட வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தாரோ, அவங்க மற்ற வந்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பில் இருந்த அந்த அந்த கட்சிகள் அந்த சாதி அமைப்புகள்லாம் இவரை டிஃப்ரென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீ யார், அவங்க எஸ்சினா நீ யார் எம்பிசி, நாங்கள் யார் தெரியல நாங்கள்லாம் பிசி அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். அப்போ அவர் பின்னாடி அணிவகுக்கல. அது பெரிய மைனஸ் யாருக்கு? டாக்டர் ஐயாவுக்கு. ஸோ இறங்கு முகன்றது அது வந்து ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு இப்படியும் வர முடியல. எப்படி வர முடியல? தலித் மறுபடியும் திருமாவளவன்கிட்டையும் வந்து கை கொடுக்க முடியல. இப்படி தான் அந்த சரிவு வந்து இப்படி தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் முழுக்க வந்து அந்த வன்னியர் அமைப்புகள், அதாவது அந்த அறக்கட்டளையை வந்து தன்னுடைய மனைவி பேரில் மாற்றினது. ஸோ இவர் பேரில் வந்துக்கிட்டா வந்து அந்த சங்கத்தோட இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியல, வன்னியர் சார்ந்த அந்த கூட்டமைப்பு இதெல்லாம் அவர் பேரில் மாற்றி குடும்ப சொத்தாக்கிட்டார் மொத்தமே. ஆச்சுங்களா? அதெல்லாம் நிறைய நடந்துச்சு. அது அவர் CN ராமமூர்த்தி கூட்டி கேட்டிங்கன்னா சொல்லுவார் நிறைய. அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து இங்கே வந்து கேட்டினா வந்து உள்ளுக்குள்ளே வந்து கேட்டால் அப்புறம் காடு வெட்டி குரு அவரோட மரணம் இதெல்லாம் தொடர்ச்சியாக வரும்போது இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் சில சிக்கல் இருக்குது. ரைட், குடும்பத்தில் சிக்கல் இருக்குது. அந்த குடும்ப சிக்கல்லாம் வந்து கேட்டினா அவ்வப்போது தலை தூக்குது, அதை பேசுகிறாங்க, அதை முடிக்கிறாங்க. பிரச்சனை இப்போ அது கிடையாது. சாதகமாக மறந்துடுறாங்க. சில ஊடகத்தில் பேசக்கூடிய வந்து பிரபலமான பத்திரிகையாளர்கள் கூட அதை வந்து ஒரு நாகரிகம் கருதி விட்டுறாங்க போல. அடிப்படையிலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேர்தலுக்கும் பெட்டி வாங்குகிற கட்சி தான் வந்து பெட்டி தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி. ஆதாரம் இல்லாம ஆதாரம் இல்லாம இல்ல, நான் நான் பெட்டி தான் சொன்னேன். நான் ஏதாவது பணம்னு ஏதாவது சொன்னேன்னா பெட்டி வாங்குற கட்சி, அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் ஏன் நீங்கள் சொன்ன உடனே நீங்கள் உடனே வந்து கோவப்படுறீங்க? ஸோ பெட்டி வாங்குற கட்சி. இங்கே தொகையும் தொகுதியும் வந்து விவாதிக்கணும். இங்கே வந்து கேட்டினா வந்து தொகுதி மட்டுமே கிடையாது. இப்போ வந்து கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க என்டிஏவோட. ஆனால் அதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசணும்னு கேட்டால் ஏடிஎம்கேவோட பேசினாங்க. அப்போது வந்து ஒரு கணிசமான வந்து ஒரு தொகை வந்து இவங்களுக்கு பேசப்பட்டதாகவும் கைமாறினதாகவும் ஒரு தகவல் வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து, நான் சொல்லலை, அரசியல் வட்டாரங்களில் பரவி கிடக்குது. அதை ஒரு குடும்ப நண்பர்னு சொல்லாமல் குடும்ப நண்பி மூலமாக அது வந்து பகிரப்பட்டு அதுக்கு பிறகு வந்து இவங்க ஸ்டாண்ட் வந்து கேட்டால் அண்ணாமலையும் எல்முருகனும் ஓவர் நைட்டில் போய் உட்காந்து பேசி கூட்டணியை அப்படியே புரட்டி போடுறாங்க. எப்படி இந்த ஆம்லெட்லாம் போடும்போது எப்படி ஒரு பரட்டி போடுவாங்க பாருங்கள், அப்படி கொஞ்சம் அந்த வெந்த பிறகு அப்படியே ஆம்லெட் திருப்பி போடுற மாதிரி அப்படியே வந்து புரட்டி போட்டாங்க. புரட்டி போட்டதும் என்ன செஞ்சார்? டாக்டர் ஐயா, பெரிய ஐயா, சின்ன ஐயாலாம் சேர்ந்து என்ன செஞ்சாங்கன்னா வேறு வழியே இல்லாமல் என்டிஏவோட போயிட்டாங்க. என்டிஏவோட போகாமல் ஒரே ஒரு சீட்டாவது தருமபுரியாவது வெற்றி பெற்றிருப்பாங்க. ஏடிஎம்கேவோட போயிருந்தா அதை இழந்தாங்க. சரி, இழந்து தான் போட்டோம், சீட்டு தான் கிடைக்கல. சரி, பெட்டியாவது கிடைக்கணும்னா என்டிஏலாம் வந்து பெட்டி கொடுக்குற கட்சி கிடையாது சார். பிஜேபிலாம் பெட்டி கொடுப்பாங்க, பெட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து கேட்டினா அங்கே எதுவும் தொகை எதுவும் கைமாறவே இல்லை. ஸோ பெட்டியும் கிடைக்கல, சீட்டும் கிடைக்கல. சீட்டுனா நான் சொல்ல கேட்டினா எம்பி சீட்டும் வந்து வெற்றி பெற முடியல. லாஸ், ஒரு எலெக்ஷன் லாஸ். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவருக்கு, டாக்டர் ஐயாவுக்கு? அவர் 89 கட்சியில் தொடங்கி அடுத்தடுத்து ஒவ்வொரு தேர்தலையும் வந்து கேட்டால் வந்து கூட்டணிக்கு போகும்போதெல்லாம் எவ்வளோ வந்து ஆதாயம் அடைஞ்சவர். அரசியல் ஆதாயம் மட்டும் இல்லாமல் பெட்டி ஆதாயமும் வந்து அடைஞ்சவர். ஏங்க அப்படி சார் இருக்கிறது பணம் பெட்டின்னா சார், பெட்டினா அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு காலம் அரசியல். நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் டெல்லிக்கு போறீங்க, வெறும் கையில் போவீங்களா? ஒரு ஹேண்ட்பேக்கில் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவீங்களா? ஆமாம். ஒரு பெட்டி எடுத்துகிட்டு போவீங்கல்ல, அந்த பெட்டியில் என்ன இருக்கும்?
ட்ரெஸ் அது மாதிரி பெட்டின்னு வச்சுக்கோங்க சார், அவ்வளோதான் சார் பெட்டி சார். நான் பணம்னு சொல்லவே இல்லையே, பெட்டி. ஸோ ஒரு தேர்தலுக்கும் பெட்டி வாங்கினவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம்ல, பெட்டி எடுத்துகிட்டு தானே போனோம். ஸோ இந்த தேர்தல் இதை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பரிதாபமாக இருக்குது, இதை விவாதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை விட்டுட்டு ஒருத்தர் சொல்கிறார் சமத்துவ நீதி சமூக நீதியை பேணி காத்தவர் டாக்டர் ஐயா, அவர் எப்படி வலதுசாரிகளோட கூட்டணிக்கு போவார். இன்னொருத்தர் சொல்கிறார் அது நீண்ட நாட்களாகவே குடும்பத்தில் வந்து ஒரு புகைச்சலாகவே இருந்தது, யாரோட கூட்டணிக்கு போகிறது. அதெல்லாம் காரணம் கிடையாது. சமத்துவமும் சமூக நீதியெல்லாம் காரணம் கிடையாது. அங்கே பொட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கில் தான் பொட்டி வாங்க முடியும், என்டிஏவோட போனால் பொட்டி வாங்க முடியாது. இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு இதை நேருக்கு நேரம் பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை உங்களுக்கு. இதான் உண்மை, இது உண்மை. இப்போ என்ன அங்கே சிக்கல் கேட்டால் ஒன்றுமே இல்லை. இது வந்து 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும் சேர்த்து வச்சு நடத்துகிற நாடகம். என்ன நாடகம்னா என்ன நடக்குது, அமித்ஷாவுடைய வருகையை வந்து இதை தான் வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து தவிர்க்கிறாங்க. அமித்ஷா வருகையை வந்து தவிர்க்கணும். அந்த மீட்டிங்கில் அவர் கூப்பிட்டாருன்னா போகக்கூடாது. அப்போ இங்கே சுமூகமாக இருந்தால் என்ன ஆகும், ஒன்று அப்பா போகணும் இல்லை புள்ள போகணும். அப்போ அதோட பெஸ்ட்டு நான் கேட்டிங்கன்னா 2 பேரும் நம்ம அடிச்சுக்கணும்னு வச்சுக்கேன். அமித்ஷா ஒரு 2 நாள் இருப்பார், அதுக்கு மேலே போய்ட்டு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. டெல்லிக்கு போனோம், அவர் 1 நாள் தான் இருப்பார். அப்போ அதை தவிர்த்துக்கலாம். இப்போதைக்கு மீட்டிங் வந்து எலெக்ஷன் டைமில் பார்த்துக்கலாம். எத்தனை தேர்தலை சந்தித்தவர் டாக்டர் ஐயா, எவ்வளோ ராஜதந்திரம் தெரிஞ்சவர், கலைஞருக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்டைக்கே குடைச்சல் கொடுத்தவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்பு சகோதரன் தைலாபுரத்தை நோக்கி வர வச்சவர் சார். இன்னைக்கு வந்து நீங்கள் ஐடிசி ஓட்டில் வந்து அமித்ஷா வந்து உட்காந்துட்டா நாங்கள் உடனே ஓடி போய் பார்க்கணுமா? டாக்டர் ஐயாக்குன்னு ஒரு கட்ஸ் இருக்குது தெரியும்ல. கலைஞரை பார்த்தவர், ஜெயலலிதா பார்த்தவர். அப்படி இருக்கும்போது கேட்டால் அப்போ எப்படி இந்த அமித்ஷாவுடைய வருகையை வந்து தவிர்க்கணும்? அமித்ஷாவுடைய கணக்கு என்னன்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள். என்னன்னு கேட்டிங்கன்னா ஏடிஎம் கூட அலைன்ஸ், அதுக்காக தான் முகாமிட்டிருக்காங்க. மொத்தமா ஒரு சீட்டு வாங்கிட்டு அதுக்காக தான் முகாமிட்டிருக்காங்க. ஆமா சார், கடந்த தேர்தலில் என்டிஏ விட போட்டியிட்ட கட்சிகள் யார் யாரு? பாமக கட்சி, புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், பெரிய பெரிய கட்சிங்க. இது தமிழக மக்கள். அதுக்கப்புறம் கேட்டா ஜான் பாண்டியன், யாதவர் கட்சி, இப்படி விண்டி ஓனர். அதான் சார், கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், 10க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கட்சியெல்லாம் சேர்ந்து என்ன கேட்டா வந்து ஜிகே வாசனை விட்டீங்க. ஜிகே வாசன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கட்சிகளோட சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. அப்போ இத்தனை கட்சிகளோட போகும்போது ஏடிஎம்கேல வந்து சீட்டு அதிகமாக வாங்க முடியாது. நாங்கள் சீட்டு ஏடிஎம்கேட என்டிஏ கூட்டணி, என்டிஏவோட யார் இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் சொன்ன அந்த 10 கட்சி இருக்கு. அப்போ என்டிஏ வந்து யார் கூட வந்து ஏடிஎம்கேட அலைன்ஸுக்கு போகுது. அப்ப என்டிஏ பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி தான் வரும். அப்போ நீங்க மொத்தமா சீட்டு கொடுங்க, நாங்க இங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம். அப்ப எவ்வளவுதான் கேட்க இருக்காரு அமித்ஷா சார்? எவ்வளவுனா இருக்கட்டும் சார். இல்ல நான் கேக்குறேன், 100 அமித்ஷா வந்து எடப்பாடிட்ட எவ்வளவு கேட்க? ஆமா சார், 10 கட்சி என்கிட்ட இருக்கு. நீங்க 100 கொடுத்துருங்க, நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம். 100 சீட்டு. ஆமா சார், 80 கொடுங்க. ஆமா சார், இத்தனை கட்சி இருக்காங்கல்ல, எங்களுக்கு மட்டுமா கேட்கிறோம்? இத்தனை கட்சி இருக்காங்க சார், 18% ஓட்டு வாங்கி காட்டியிருக்கிறோம். நீங்க எவ்வளோ? நீங்க சொல்லுங்க. 21% எவ்வளவு டிஃபரன்ஸ்? எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்லுங்க சார். 3% தான் டிஃபரன்ஸ். இப்போ புரியுதா கணக்கு? நாங்க அவங்கள பார்த்துக்கிறோம் சார், அது எங்க பிரச்சனை. அவங்க உங்களோட கூட்டணி கிடையாது, அவங்க எங்களோட தான் கூட்டணி. எடப்பாடி கிட்ட பேசுறது அதுதான். என் கூட வந்து இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, 18 கட்சி இருக்கு, 10 கட்சி 15 கட்சி இருக்கு. இன்னும் கூட கட்சி 2-3 கட்சி நாங்கள் தேடுவோம், லெட்டர் பேர் கட்சியெல்லாம் கூட்டின்னு வருவோம். நீங்க மொத்தமா எங்களுக்கு ஒரு 100 சீட்டு கொடுத்துருங்க, 134 நீங்க போட்டிடுங்க, நாங்க பாருங்க. அதிமுக எவ்வளவு பெரிய இயக்கம். ஆமா சார், 31 வருஷம் தமிழ்நாட்டு இருக்கட்டும் சார். அவங்க வந்து 100 சீட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க சார். 21% தான் உங்களுக்கு இருக்கு, ப்ரூவ் ஆயிருக்கு. நீங்க ஆதி காலத்தை பேசிட்டு இருக்காங்க. கடந்த 2019 கூடுதலா வாங்கியிருக்கோம் எடப்பாடி பெருமைப்பட்டு சொல்றாரு. நான் திரும்ப சொல்றேன் சார், பர்சன்டேஜ் எவ்வளோ? 21%. நாங்க எவ்வளோ? 18%. எவ்வளோ டிஃபரன்ஸ்? ரொம்ப பேசுனீங்கன்னு வச்சுங்க, இருக்கவே இருக்கு. நாங்கள் கூட்டணி வந்து ஈடியோட வைப்போம். ரொம்ப பேசுனீங்கன்னா ஈடியோட கூட்டணி வைப்போம். ஈடியோட கூட்டணி வச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஈடியோட கூட்டணி வைப்போம்னா என்ன அர்த்தம்? ஈடி அனுப்புவோம்னு அர்த்தம் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு. நாங்கள் பேசும்போது சரியாயிடுங்க, நாங்கள் பேசும்போது நீங்கள் சரியாக வந்துடுங்க. அப்போ நாங்கள் ஈடி அமைச்சு பேச வைப்போம். புரியுதுங்களா? ஈடிக்கெல்லாம் எடப்பாடி அசர் ஆளா சார்? அசர் ஆள் கிடையாது சார். நீங்க வேற குடும்பமே மாட்டிட்டு சம்பந்தி அவர் மட்டும் தான் போறாரு சார்.
அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். அவர் சம்பந்தி கூட இருக்கு, நிறைய இருக்கு சார் சிக்கல், நிறைய அவருக்கு சிக்கல் இருக்கு. சிக்கல் இல்லாமலாம் இல்லை. நீங்க ஒரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இல்ல மிகச்சிறந்த ஆளுமை, அவர் அசைக்க கூட முடியாதுன்னு சொல்றாங்க நிறைய அரசியல் விமர்சகர்கள். சார் இருக்கட்டும் சார், நீங்க வேற ஒண்ணு, அண்ணன் ஜெயக்குமாருக்கு இப்பதான் சொன்னாரு நாங்க பிஜேபி கூட்டணி வச்சிருந்தா நாங்க தோத்தோம்னு சொன்னாரா இல்லையா? ஆமா, 25 வருஷம் ராஜாவா இருந்தேன், இப்ப கூஜாவாயிட்டேன். அண்ணன் சிவி சண்முகத்துக்கு அண்ணாமலைன்னு சொன்னா கழுத்து வரைக்கும் இருக்கு. எதுக்கு? சாதாரண ஆள் கிடையாது, இருக்கிறதே போல்டான ஒரு கட்டினா ஒரு முழுமையான ஒரு இது கட்டினா ஒரு அக்மார்க் ஆம்பளன்னு சொன்னா சிவி சண்முகம், சிவிஎஸ். ஆமா, பிஜேபி பிடிக்கவே பிடிக்காது. ஆனா அவர் அமித்ஷா கூட நீ போட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு சார். அதெல்லாம் எடுப்பாங்க சார், ஆனா வேற வழி அவர் என்ன செய்வாரு? முதல்ல வந்து இப்போதைக்கு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தற்காலிக வெற்றி என்ன தெரியுங்களா, அந்த அண்ணாமலை மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ பண்ண சக்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து நமக்கு ஒதுக்குனாங்கன்னா இவங்க கிட்ட 10 பைசா பேராது. இது நம்ம சொந்த செலவு தான் வந்து பண்ணி தான் நம்ம கேண்டிடேட்டுகளுக்கே வந்து எத்தனை கேண்டிடேட் நம்ம வாங்கினாலும் 20 கேண்டிடேட்டும் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த 20 கேண்டிடேட் யார் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா வந்து 20 சீட் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் கொடுக்கும். 20ஓ 15ஓ 10ஓ 5 வராது, ஒரு 10ஓ ஒரு 15ஓ 20ஓ கொடுத்தாங்கன்னா அதுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேண்டிடேட்டுக்கெலாம் செலவு பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் செலவு பண்ணணும். யார் செலவு பண்ணணும்? கட்சி தான் செலவு பண்ணணும். பாட்டாளி மூலம் அது நடக்குமா சார்? அது வழக்கமாக யார் செலவு பண்ணுவாங்க? எந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த தேர்தலுக்கான செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. தேர்தல் செலவுக்கு நான் சொல்கிறேன், பொட்டி இல்லை, தேர்தல் செலவுக்கோடு சேர்த்து பொட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து தேர்தல் செலவுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுப்பாங்க, தெளிப்பாங்க லைட்டாக. அப்படி தான் வழக்கமாக இருக்குது. ஆனால் ஜெயிக்கு எப்படியும் வெற்றி உறுதி இல்லை, திராவிட கட்சியோட சேர்ந்தா வெற்றி உறுதி. இப்போ என்னன்னு கேட்டால், இப்போ என்டிஏ கிட்ட போனால் என்ன நடக்கும்? யார் கட்சியில் வந்து எடுத்து வந்து குடும்பத்தில் போய் சேர்ந்துச்சுன்னா அது அவ்வளோதான் சார். எப்படி அப்படியே கடலில் போட்ட பெருங்காயம் தான். எப்படி நீங்கள் தேடுவீங்க? அமௌண்ட்டு குடும்பத்தை எடுக்க முடியாது, ஒரு வாங்குறதோட சரி. அப்போ இந்த இடத்துல கேட்டால் இப்போ தேவையே இல்லை, பேச்சுவார்த்தையே தேவையில்லை. நம்ம இங்கே கேம் சேஞ்சர் யாரு? நாம தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான் கேம் சேஞ்சர். நானும் வந்து புதிய நீதி கட்சி சண்முகமும் ஒன்றா, நானும் வந்து ஐஜேகோட பாரிவேந்தரம் ஒன்றா, நானும் ஜான் பாண்டியனும் ஒன்றா, நானும் வந்து கிருஷ்ணசாமியும் ஒன்றா. நம்ம யார்? நம்ம வந்து கேம் சேஞ்சர். மாறி நம்ம கூட்டணி வச்சாலும் கேம் சேஞ்சராக நம்ம இருந்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2000 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒருத்தர் உட்காந்து இங்கே கேம் சேஞ்ச் பண்ணால் எப்படி கேம் சேஞ்சராக இருக்க முடியுமா? இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இருக்கட்டும். ஆனால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? வெறும் சீட்டு தான் கிடைக்கும். அதே எண்ணிக்கை போராடி கேட்டு வாங்கணும். அப்போ செலவுக்கு படம்னா அப்போ நாமளே இவங்களே இயல்பாக வந்து கேட்டோம், கொஞ்சம் கம்மியாக கூட கொடுத்துங்கன்றோம். ஏன்னா எவ்வளோ பேர் செலவு பண்ணோம்ல. அப்போது சீட்டு வாங்கும்போது ஒரு பக்கம் திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து ஒரு தொகை வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சீட்டு யாரெல்லாம் வாங்குறானோ கட்சிக்காரங்க இருந்து நிற்கிறவங்க கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. தானே சார் உண்மை? இப்படிதான் சார் எல்லா கட்சியும் இருக்குது. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் அப்படி சொல்லாதீங்க சார். நீங்கள் ஒரு கட்சியில் நீங்கள் போய் சேர்ந்து அங்கே போய் ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்குங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. எதுக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டாருன்னு சொல்கிறாங்க? எதுக்கு சொல்கிறாங்க? கொடுத்தாங்கன்னு யாராவது சொல்கிறாங்க சார் எனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க சார் அப்படி சொல்லவே இல்லை. சார் எம்எல்ஏ சீட்டு வாங்கிட்டேன் சார், வாங்கிட்டு தானே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்கே இதுதான் உண்மை. இப்போ அவர் டாக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, வேணாம்பா இந்த அமித்ஷா வருகையை வந்து நம்ம தவிர்க்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம சாதாரணமாக இவனுக்கு கிடையாது, இவனுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, நம்மளை வந்து மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சிடானுங்க, நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுங்க, என்ன ரொம்ப டம்மியாகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அன்புமணி கேட்டிருப்பாரு. இல்லை நான் வந்து தலைவர் பதவி நான் எடுத்துக்கிற மாதிரி பண்ணுறேன், உன்னை செயல் தலைவராக போடுறேன். அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. எப்போ அவர் செயல் தலைவராக போட்டாரோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பாசமுள்ள மகன் கட்சின்றதை வந்து நிற்குது. அங்கே நீங்கள் செயல் தலைவர்ன்ற பதவியை நீங்கள் போடலன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து பார்த்தீங்களாங்க அவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சுங்க. அவருக்கு பையனே நீக்கிட்டாருங்க. ஆனால் நீக்கலை, நிறைய பேர் நீக்கிட்டாரு டவுன் பண்ணிடுறாரு. ஒருத்தர் வந்து தலைவர் பதவி நீக்கிறதுக்கும் டீக்ரேட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சார். அவர் வந்து பதவி இறக்கம் பண்ணியிருக்கிறாரு செயல் தலைவர். இப்போ செயல் தலைவர் போடலன்னா சொல்லலாம், ஆனால் கேட்ட பாருங்க பதவி நீக்கிட்டாருங்க அப்படின்னு. பதவி நீக்கலை, அதை டீக்ரேட் பண்ணியிருக்கிறார். அந்த தலைவர் கூட சேர்ந்து செயல் தலைவர். அப்படின்னா என்னன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும் தம்பி அப்படின்றது தான் அர்த்தம். மகன் வந்து இன்னும் கொஞ்சம்
செயல்படணும் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் நீக்கினாருன்றதே கிடையாது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா காதில் சுத்தின பூ, இந்த பக்கம் பூ சுற்றியாச்சு, புரியுதா சொல்கிறது? இதுதான் உண்மை. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் அடிப்படையில் என்ன பிரச்சனை. ஏற்கனவே வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு பேசப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த சன்மானத்துக்கு விசுவாசமாக இல்லாமல் என்டிஏவோட கூட்டணி வச்சதுனால அந்த பணத்தை மறுபடியும் வந்து ஒரு வேளை இவங்கன்னு கேட்டால் நம்ம என்டிஏவோட போனோம்னா அட பொட்டி வருதோ இல்லையோ அவங்க கொடுத்த வந்து சன்மானத்தை திருப்பி கேட்பாங்கல்ல, அந்த சிக்கலும் நடக்கும்ல. ஏன்னா சீட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கொடுக்கல, இப்போ ஏடிஎம்கே கொடுத்தா கூட மைனஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பாராளுமன்றத்தை வந்து தேர்தலில் நம்ம வாங்கினதுங்க, இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு அட்ஜஸ்ட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க முடியும். ஆனால் நீங்கள் என்டிஏல போய் வாங்கினீங்கன்னா சீட்டு, அவங்க என்ன சொல்ல கேட்டால் எங்களுக்கு அதுக்கும் தொடர்பே கிடையாது, நாங்கள் மொத்தமாக கொடுத்துருவோம் பிஜேபிக்கு, நீங்கள் வந்து உங்களுக்குள்ள அது உள் ஒதுக்கீடு. கட்சியில் இடஒதுக்கீடுக்காக போராடின அந்த கட்சி இப்போ உள் ஒதுக்கீடுக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துச்சு எம்எல்ஏ சீட்டுக்கே. இதுதான் வந்து விதின்றது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து மிக்க நன்றி சார். நன்றி சார்.